ப்ரொமோஷன்ல ஒரு சாரி வந்து ஒரு 5 பட்டு சாரி கொடுத்தாங்க. கண்டென்ட்டே எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. என்கிட்ட வந்து அந்த சாரி வந்து அர்ஜென்ட்டா பிராண்ட் கேக்குறாங்க, வேற ஒரு ப்ரொமோஷன் ஷூட்டுக்கு யூஸ் பண்ணணுமான்னு சொல்லி ஆதி வந்து போட்டு வாங்கிட்டான். நான் வந்து சரின்னு விட்டுட்டேன். நான் சரி இவ கொடுத்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். எனக்கு பிராண்ட் சைட்ல இருந்து மறுபடியும் மெசேஜ் வருது, நாங்க அந்த மாதிரி சாரியே ரிவ்யூ பண்ணவே இல்ல, சாரி அனுப்பிடுங்கன்னு எனக்கு மெசேஜ் பண்றாங்க. அவங்க வந்துட்டு அவங்க கிட்ட வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒரு சாரி கொடுத்து, அந்த சாரி ஒரு 5 பட்டு சாரின்னு பட்டு சாரின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 5 பட்டு சாரியுமே ப்ரொமோஷனுக்காக அவங்க வாங்கிட்டு வந்ததை இவர் வந்து வேற ஒரு ஷூட்டுக்கு எனக்கு வேணும், வேற ஒரு ப்ரொமோஷனுக்கு கேட்குறாங்க, அதை உடனே டன்சோ பண்ணுங்க, அதை வந்து டெலிவர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு போனது அந்த கடையில் இருக்கிறவங்க கிட்ட கொடுக்கல. அந்த சாரி யாருக்கு உரிமையாளரோ அவங்ககிட்டயே கொண்டு போய் சேர்க்காம விட்டுருக்காங்க. இதனால வைஷ்ணவி இப்போ ரீசெண்டாக வந்து பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னைக்கு அவங்க எனக்கு போன் பண்ணி கேக்குறாங்க, இன்னும் எங்களுக்கு சாரியே வரலங்க, நீங்க தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்றாங்க. 5 பட்டு சாரி 3 லட்சம் ரூபாய் காது. ஐயோ! கர்ணன் பட்டு சென்டர், உங்கள் பழைய புடவைகள் நல்ல விலைக்கு வாங்கப்படும்.